सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यस्यांघ्रि पद्मं परिचर्य विभावनाय आत्तगुण अभिपत्तेः अजो अध्यतिष्ठत् खलु पारमेष्ट्यं पदं जितात्मश्वसनाभिवन्द्यं तथा मनुर्वो भगवान् पितामहः यम् एकमत्या पुरुदक्षिणैः मखैः इष्ट्वा अभिपेदे दुरवापम् अन्यतो भौमं सुखं दिव्यम् अथ आपवर्ग्यं तमेव वत्स आश्रय भृत्यवत्सलं मुमुक्षुभिर्मृग्य पदाब्ज पद्धतिम् अनन्यभावे निजधर्म भाविते मनस्यवस्थाप्य भजस्व पूरुषं नान्यं ततः पद्मपलाशलोचनात् दुःखच्छिदं ते मृगयामि कञ्चन यो मृग्यते हस्तगृहीत पद्मया श्रियेतरैः अंगविमृग्यमाणया। குழந்தை துருவனுடைய ஒரு சரித்திரம் ஆரம்பிச்சு எப்படி சுருச்சியினுடைய வார்த்தைகள்னால புண்பட்ட மனதோட குழந்தை வந்து போய் அம்மாட்ட பேசுறது. அம்மா வந்து பேசலை, ஆக்சுவலி அதால் பேசவே முடியல. அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளவு துக்கம் தாழலை, போய் அழுதுண்டே போய் உட்கார்றது அம்மாட்ட. அப்போது அவளுக்கு வந்து கூட நிற்கிறவா அந்த பரிச்சாரிக்காலாம் இருப்பாளோ இல்லையோ, நமக்கு வந்து நல்ல விஷயம் வருதோ இல்லையோ, கெட்ட விஷயம் முதல்ல வந்து நிற்கும். அந்த மாதிரி மனுஷா வந்து பேசுகிறவா இருப்பாளோ இல்லையோ. ஸோ வந்து அவள் என்ன சொன்னா சுருச்சி அப்படிங்கிறத வந்து சுனிதிட்ட சொன்ன உடனே கேட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தம். முதல்ல வருத்தப்பட்டுட்டும் ஆமாம் வாஸ்தவம் தான், நீ வந்து என்னுடைய வயத்தில் பிறந்ததுனால உனக்கு இந்த மாதிரி ஒரு கதிங்கிறத சொல்லிட்டோ. ஆனால் அந்த ரிசால்வ், அவளுடைய அந்த அம்மாவனுடைய ரிசால்வ் பாருங்கோ. யாருடைய திருவடியை வந்து சேவை பண்ணி பிரம்மாங்கிறவர் இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணவர், நம்ம எல்லாரையும் சிருஷ்டி பண்ணவர் அவர் தான். ஸோ அதனால் பிரம்மாவுக்கு வந்து அந்த பாரமேஷ்டியம்ங்கிற பதம் எப்படி கிடைச்சதோ அதுக்கு அடுத்தது சரி பிரம்மாவை நான் தான் பார்த்தது இல்லைங்களாம் அந்த குழந்தை. அது வந்து ஆமுஷ்மிக பலம்னு எடுத்துக்கலாம். ஐகிக பலமாக ஒன்று சொல்லணுமோ இல்லையோ. ஏன்னா இந்த குழந்தை வந்திருக்கிறதே அப்பா மடியில் உட்கார முடியல, நீ வந்து என் வயிற்றில் பிறந்திருக்கணும்னு அந்த அம்மா சொல்கிறா. இதுதான் அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால் ஐகிக சுகத்தை பற்றியும் சொல்லணும். ஐகிக சுகத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து இவருடைய தாத்தா, அதாவது மனுவையே எடுக்கிறார். ஸ்வயம்புவ மனு பிதாமகா, அதாவது உத்தானபாதரனுடைய அப்பாவான மனு, அவர் வந்து எப்படி பலவிதமான தட்சிணங்களை கொடுக்கும் யாகம், எந்த ஒரு யாகத்தில் புரு தட்சிணா ஏராளமான தட்சிணைகள் கொண்ட ஒரு யாகத்தை செய்து பௌமம் சுகம், பூமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய சுகத்தை அடைந்து அத ஆபவர்க்கியம் திவ்யம், அதுக்கப்புறம் திவ்யமான ஒரு மோட்சத்தையும் அடைந்தாரோ. ஸோ அவருக்கு ஐகிக சுகமும் கிடச்சிது. பிதாமகர் பிரம்மா எடுத்துட்டோம்னா, பிரஜாபதி எடுத்துட்டோம்னா அவருக்கு பாரமேஷ்டியம் பதம்னுட்டும் ஆமுஷ்மிக சுகம், அதுக்கும் ஒரு காலம் உண்டோ இல்லையோ. அந்த பிரம்மாவனுடைய 100 வருஷ காலம் வரையில் அந்த பதம்ங்கிறது உண்டு, அவருக்கு அந்த பதவி உண்டு. அதுக்கப்புறம் அவரை நகர்த்திட்டும் இன்னொருத்தர் பிரம்மாவை அங்கே சிருஷ்டிக்கப்பட போகிறார். அதனால பிரம்மாங்கிறது ஒரு போஸ்ட் மாதிரி அந்த இடத்துல இல்லையா. ஸோ சில பேர்லாம் இன்றைக்கி சொல்கிறா ஹனுமான் தான் அடுத்த பிரம்மாவா ஆக போகிறார் அப்படின்லாம் இருக்குது. ஸோ நமக்கு தெரியாது, ஏதோ அந்த ஒரு பதத்தை அடைந்தார் அவர், அது ஆமுஷ்மிகம். இதை தவிர சாதாரணப்பட்டவா பிரஜாபதிகளுக்கு பிறந்தவர்களுடைய ஒரு கதி கேட்டோம்னா, பிருத்திய வத்சலனான அந்த விஷ்ணு, தன்னுடைய பக்தர்களிடத்தில் ஒரு ஆசை கொண்டவனான விஷ்ணு, உங்களுக்கு முமுக்ஷு மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டுண்டு அவனுடைய பாதார விந்தத்தை தேடி தேடி அலையிறவா இருக்காளே, அவர்களுக்கு இவர் வந்து ஒரு மோட்சத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அந்த மோட்சத்தை கொடுக்குறாருங்கிறது இங்கே கொடுக்கல. இந்த 2 ஸ்லோகத்தில் 22, 23 எப்படின்னா, முமுக்ஷுபிகி சஹா மிருக்யத்தே, நீனும் வந்து உனக்கு ஒரு பெரிய பதவி வேணும் தான் ஆசைப்படுற, ஆகையினால நீ தேட வேண்டிய ஒரு பர்சன் யாருன்னா பகவான் தான்.
ஏன்னா உனக்கு அழிச்சுட்டு போகிறவ யார் அங்கே ஒரு தீபம் மாதிரி லக்ஷ்மி வந்து யாரை இந்த இந்த மோட்சத்தை தேடுபவர்கள் யோகிகளை வந்து அழிச்சுட்டு போகிறாளோ பகவானுடைய திருவடிக்கு, அந்த பகவானுடைய திருவடியை தான் நீ வந்து நினைக்கணும். ஏன்னா அதுதான் சகலவிதமான துக்கத்தையும் அறுத்து எரிஞ்சிடும் அப்படின்னு சுருச்சி வந்து சுனீதி சொல்கிறா குழந்தைக்கு. மேலே மைத்ரேய உவாச்ச. ஸோ நம்ம கான்வர்சேஷன் ட்ரீயில் பார்த்தோம். இங்கே மைத்ரேயர் விதுரருக்கு இந்த துருவனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வரார் இங்கே. அதனால் மைத்ரேய உவாச்ச ஏவம் சஞ்சல்பிதம் மாதுஹு ஆகர்ணிய அர்த்தாகமம் வச்சா சந்நியமிய ஆத்மனா ஆத்மானம் நிஷ்சக்ராம பிதுப் புராத். இது கேட்ட உடனே மனசில் ஒரு திட சங்கல்பம் வந்துடுத்து குழந்தைக்கு, துருவனுக்கு. ஏவம் மாதுஹு அர்த்த ஆகமம் வச்சா சஞ்சல்பிதம் வச்சா ஆகர்ணிய ஆத்மனா ஆத்மானம் சம்யமிய பிதுஹு புராத் நிஷ்சக்ராம. சரி, சஞ்சல்பிதம்னா புலம்பல்னு ஒன்று, விலபிதம்னுங்கிற விலாபம்ங்கிற வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கும் பொழுது பகவானை நினச்சி சொல்கிறா. இந்த இடத்துல என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்கு அந்த பரம்பொருளை தவிர வேறு யாருமே உனக்கு அருள் அனுகிரகம் செய்ய முடியாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறா. ஒரு நிமிஷம். ஆகையினால அந்த பரம்பொருள் தான் உனக்கு வந்து ஒரு அனுக்கிரகத்தை செய்யணும் இங்கே. அதுக்காக சஞ்சல்பிதம்ங்கிறச்சு விலாபத்தோட ஒரு புலம்பலோட கூடின அந்த ஒரு உபதேசமான வாக்கியங்களை கூறினாள். அர்த்த ஆகமம் வச்சா, அர்த்தஸ்ய ஆகமஹ அப்படிங்கிறார். அர்த்தஸ்யங்கிறச்சு ஆகமஹான பிராப்திகின்னு அர்த்தம். அர்த்தம் புரியும்படியாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன புரியணுமோ, அதாவது 5 வயசு குழந்தைக்கு இது புரிஞ்சுது, அந்த புரியற மாதிரி இருக்கக்கூடிய அம்மாவனுடைய விலாபம், ஒரு புலம்புதல், சஞ்சல்பிதம், என்ன அம்மா புலம்பினாலோ அதை ஆகர்ணிய கேட்டுவிட்டுங்கிறார். அர்த்தாகமம்ங்கிறச்சு குழந்தைக்கு கூட அந்த அர்த்தம் புரியுறது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற அம்மா அப்படிதானே. பகவானை நீ வந்து நினச்சிண்டு நீ தியானம் பண்ணேன்னா உனக்கு வேணுங்கிறத நீ அடைய போகிற. அதுக்கு 1 2 3 எக்ஸாம்பிள்ஸ். ஒன்று, இவ்வுலக சுகத்தை அடைந்தார் உங்கள் தாத்தா. 2வது, அவ்வுலக சுகம்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிறதுக்குள்ள ஃபைனல் பொசிஷன்னா பிரம்மாவனுடைய பொசிஷன். அந்த பொசிஷனும் விஷ்ணு தியானத்தினால தான் ஏற்பட்டது. 3வது எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நம்ம மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து யோகினுடைய ஒரு நிலைமை, அதில் போய் எப்படி யோக தியானத்தினால பகவானை அடைய முடியும் அந்த அப்படிங்கிறதையும் சொன்ன. ஸோ இதுதான் உனக்குண்டான மார்க்கம். நீ பிரம்மாவும் இல்லை, நீ உங்கள் பிதாமகன் மாதிரி இன்னைக்கு உனக்கு அந்த வயசும் இல்லை, ஒரு 10 யாகத்தை பண்ணி பகவானை பிரீத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வயசும் உனக்கு இல்லை இன்னைக்கு. ஏன்னா உபநயனம் ஆகலைன்னு தானே சொல்கிறேன். ஆகையினால 5 வயசு குழந்தைக்கு உகந்ததான ஒரு பாதை என்ன? ஒரு யோகிகளுடைய பாதைங்கிற. அப்போ யோகியினுடைய பாதைங்கிறது எந்த ஒரு வயசுலேயும் இருக்கலாங்கிறது தானே ஆறுது. அதனால்தான் வாமதேவரா இது இப்போ பிறக்கும் பொழுதே வாமதேவருக்கு வந்து முக்தி அடைஞ்சாருங்கிறான் இல்லையா. ஸோ ஏவம் மாதுஹு அர்த்தாகமம் சஞ்சல்பிதம் வச்சா ஆகர்ணிய, இந்த மாதிரி அர்த்தத்தை புரியும்படியாக இருக்கக்கூடிய சஞ்சல்பிதம் வச்சா, அவளுடைய ஒரு புலம்பலுடன் கூடினதான வச்சகா வார்த்தையை ஆகர்ணிய கேட்டுவிட்டு, இங்கே நம்ம சேர்த்துக்கணும் துருவஹா அப்படின்னு. துருவன் என்ன பண்ணார்னா ஆத்மனா ஆத்மானம் சம்யம்ய. இந்த இடத்துல ஆத்மாவினால் ஆத்மாவை சம்யம்யன்னு இருக்கு, அடக்கி அப்படின்னு இருக்கு. அப்போ இதை வந்து எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும்னா கீதை எடுக்கணும். எப்படி இந்திரியாணி ஹயானாஹு மனப் பிரகிரகமே வச்ச புத்திம் து சாரதிம் வித்தின்னு இருக்கு. ஸோ புத்தியினால மனசை அடக்கணும். சாரதி வந்து சாரதியினுடைய கையில் தான் கடிவாளம்ங்கிறது இருக்குது. அந்த மனசை அடக்கிறதுக்கு அந்த சாரதி தான் வந்து சரியான, அந்த கடிவாளத்தை பிடிச்சான்னா 5 இந்திரியங்கள் அலாங் வித் த மனசை உங்களுக்கு அந்த புத்தியால் தான் அடக்க முடியும். ஆகையினால் இந்த இடத்துல புத்தியா மனஹா சம்யம்ய அப்படி எடுத்துக்கணும். ஸோ ஆத்மனா புத்தியினால் ஆத்மானம் மனதை சந்நியம்ய நன்கு ஒரு அடக்கி, அதாவது ஒரு டிட்டர்மினேஷன் வந்துருத்தோம் அந்த குழந்தைக்கு. பின்னாடி சொல்ல போகிற க்ஷத்ரிய தேஜஸ்,
அந்த க்ஷத்ரியனுக்கு உண்டான ஒரு இயற்கையான ஒரு 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 ஆக்ரகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் இருக்குது பாருங்கள். சாத்விக குணம் இல்லையா, அந்த அடுத்த இடத்துல ராஜச குணம் ஜாஸ்தி அவளுக்கு. அந்த ஒரு ராஜச குணத்தோடு அவள் வந்து செயல்படும் பொழுது ஒரு ஒரு ஸ்டப்பர்ன் டிட்டர்மினேஷன் வந்துடும். அதை தான் இங்கே சொல்ல போகிறார், நிர்பந்தம் இங்கே போகிறார் இந்த இடத்துல பின்னாடி. அதனால் ஆத்மனா புத்தியினால் ஆத்மானம் மனதை சம்நியம்ய நன்கு அடக்கி பிதுஹு புராத்து நிஷ்சக்ராம, அப்போ அவனுடைய நகரத்திலிருந்து நிஷ்சக்ராம வெளியேறினார் துருவன். இப்போ இந்த சிச்சுவேஷனை நாரதர் கேட்குறாருங்க. நாரதர் தான் சகல லோக சஞ்சாரி. அவருக்கு வந்து எந்த இடத்துல அவர் போய் ஒரு அனுகிரகம் பண்ணணுமோ அந்த இடத்துல அவர் ஆஜராயிடுவார். அவருக்கு அந்த நியூஸும் வந்துடும். அந்த பேக்ரவுண்டு நமக்கு தேவையில்லை, அங்கே நாரதர் வந்துடுறார், அவ்வளோதான். ஸோ ஏவம் சஞ்சல்பிதம் மாதுகு ஆகர்ணிய அர்த்தாகமம் வச்சா சந்நியம்ய ஆத்மனா ஆத்மானம் நிஷ்சக்ராம பிதுப்புராத் நாரதஸ்து தது உபாகர்ணிய ஜ்ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்தனி அகக்னேன பாணினா பிராக விஸ்மிதா. ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்தார். அதுக்கு அடுத்தது உபதேசமும் பண்ண போகிறார் இல்லையா. முதல்ல வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ் வர்றதுக்கு வந்து ஸ்பர்ஷ தீட்சை முக்கியம்பா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தருக்கு இந்த நெத்தியில் தொட்டாரம்பா ஒரு அதுதான் அந்த அப்போ உடனே அவருக்கு வந்து ஹி வெண்ட் இன் டு மெடிடேஷன் ஃபார் செவரல் ஹவர்ஸும்பா. அந்த ஸ்பர்ஷ தீட்சைங்கிறது இருக்குது பாருங்கோ, அது ரொம்ப பல தீட்சைகள் இருக்குது, அதில் இது ஒன் ஆஃப் த தீட்சை. தது உபாகர்ணிய, அந்த விஷயத்தை கேட்டுவிட்டு. உபாகர்ணியன்னா அவர் ப்ராபப்ளி இந்த பக்கமாக வந்திருப்பாரா இருக்கும், இல்லை யார் இதை கேட்குறாளோ இந்த விஷயம் வந்து பரவலாக பரவும் பொழுது நாரதர் காதலையும் விழுந்தது. ஸோ அதனால் நாரதா தது உபாகர்ணிய, நாரதர் அதை கேட்டுவிட்டு தஸ்ய சிகீர்ஷிதம் ஜாத்வா, தஸ்ய அந்த துருவனுடைய சிகீர்ஷிதம் செய்ய விருப்பப்பட்டது என்னவோ அந்த காரியத்தை ஜாத்வா அறிந்து மூர்தனி அகக்னேன பாணினா ஸ்பிருஷ்ட்வா, அவருடைய கையினால் குழந்தையினுடைய தலையில் தொட்டு, மூர்தனி ஸ்பிருஷ்ட்வா, அந்த குழந்தையினுடைய தலையில் ஸ்பிருஷ்ட்வா தொட்டு விட்டு. எதனால் அவருடைய கையைக்கு இங்கே அட்ஜெக்டிவ் கொடுக்குறார், அகக்னேனங்கிறார். அகம் ஹந்தி இது அகக்னா பாணிகி. அகன பாபம், பாபத்தை ஹந்தி க்னஹான்னு மாறும். ஸோ பாபத்தை போக்குகின்றதான ஒரு கை. அந்த கை பட்டாலே உடனே பாபம் போயிடும்னா அப்போ நல்ல வழியில் தானே வந்து சத்துவமான ஒரு வழியில் தானே புண்ணியம் தானே சேரும் அடுத்தது இல்லையா. ஸோ அகக்னேன பாணினா, பாபத்தை போக்குகின்றதான பாணினா கையினால், மூர்தனி துருவனுடைய தலையில் ஸ்பிருஷ்டுவா தொட்டுவிட்டு விஸ்மிதா பிராக ஆச்சரியத்துடன் கேட்டார். நாரதருடைய பேச்சு அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து. நாரதஸ்து தது உபாகர்ணிய ஜாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்தனி அகக்னேன பாணினா பிராக விஸ்மிதா. விஸ்மிதா ரொம்ப ஆச்சரியம், ஒரு சின்ன குழந்தை இப்படி வந்து கிளம்பிடுத்தே அப்படின்னு. அஹோ தேஜா க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் பாலோபி அயம் ஹிருதா தத்தே யத் சமாதுஹு அசத்வச்சா. சமாதுஹு யத் அசத்வச்சா தத்தே அயம் பாலஹ தஸ்மாத் அஹோ க்ஷத்ரியாணாம் மானபங்கம் தேஜா அமிருஷ்யதாம். அதாவது அமிருஷ்யதாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் க்ஷத்ரியாணாம் தேஜா அஹோ. அட இது என்ன தேஜஸ், இது இந்த க்ஷத்ரியர்களுடைய தேஜஸ் அப்படிங்கிறார். அது என்னன்னுட்டு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு அடுத்த லைன் வருது. ஸோ க்ஷத்ரியர்களுடைய ஒரு தேஜஸ்ங்கிறத பார்த்து வியக்கிறார் தேவரிஷி இங்கே. அந்த க்ஷத்ரியன் எப்படின்னா மானபங்கம் அமிருஷ்யதாம் க்ஷத்ரியானாம்னுட்டு க்ஷத்ரியர்களுக்கு இங்கே விசேஷணமாக போடுறார். மானபங்கத்தை, தன்னுடைய மானம், அதாவது ஒரு செல்ஃப் எஸ்டீமுக்கு வந்து ஒரு பங்கம் ஏற்படுவதை அமிருஷ்யதாம் பொறுக்காமல் இருக்கும் க்ஷத்ரியானாம், க்ஷத்ரியர்களுடைய தேஜஸ்ங்கிறது அஹோ. நீதி சதகம் பர்திருஹரியினுடைய நீதி சதகத்தில் மானசௌரிய பத்தத்தின்னு ஒரு பத்ததி, அதை படித்தா நமக்கு தெரியும் க்ஷத்ரியனுடைய ஒரு தேஜஸ் என்னங்கிறது புரியும். கம்பேர் பண்ணுவார். அது இதெல்லாம் வந்து நம்ம அதோட ஒரு எப்போவுமே பொதுவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் நீதி சதகத்தில் சொல்லுவார். ஒரு யானையை வந்து யானைக்கும்
சிங்கம் தான் என்னுடைய எனிமி வந்து இந்த சத்ரு வந்து யானை. இந்த சிங்கம் வந்து என்னதான் யானை வந்து பெருசாக இருந்தாலும் சிங்கத்துக்கு வந்து நேர போய் யானையினுடைய மத்தகத்தை தான் அடிக்கணும்னு அதுக்கு ஆசையாம். அது கிழ சிங்கமாக இருந்தால் கூட அந்த ஒரு மத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாம்சத்துக்கு தான் ஆசைப்படுவோம். மானபங்கத்தை பொறுக்க முடியாது, அதால் தன்னுடைய ஒரு இதுக்கு குறைச்சல்னு நினச்சிக்குமா அந்த சிங்கம். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சிம்ம கிஷோரஹா அப்படின்பர், ஒரு சின்ன பிறந்த ஒரு கப் லயன் கப்பாக இருந்தால் கூட யானையினுடைய மத்தகத்துக்கு தான் ஆசைப்படுவோம் பார். அதுதான் அந்த தேஜஸ்ங்கிறது. இட் இஸ் அன் இன்ஹெரண்ட் குவாலிட்டி இன் க்ஷத்ரியாஸ். ஸோ இது பலத்தை குறிக்கல, இது அந்த மனசில் இருக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு கரிஸ்மாங்கிறோம் இல்லையா, அந்த தேஜஸ் தான் அது. மானபங்கம் ஆமிருஷ்யதாம் க்ஷத்ரியானாம் தேஜகா அஹோ. இந்த தன்னுடைய ஒரு மானத்திற்கு, அதாவது ஒரு ரெஸ்பெக்டுக்கு, பகுமானத்திற்கு ஒரு பங்கத்தை பொறுக்காமல் இருக்கக்கூடிய க்ஷத்ரியர்களுடைய தேஜஸானது அஹோ. ஏனென்றால் எது யஸ்மாத், ஏன்னா இந்த விஸ்மிதகாங்கிறதுக்கு இதெல்லாம் ரீசன். விஸ்மிதா இத்தியுக்தம் ததேவ ஆஹ. ஏன் அவருக்கு ஒரு ஆச்சரியம்? யத் சமாதுஹு அசத்வச்சஹ அயம் பாலஹ அபி ஹிருதா தத்தே. குழந்தையா இருந்தாலும் இவனுக்கு என்ன புரிய போகிறது? குழந்தையா இருந்தாலும் சில சமயம் வந்து யூ ஹாவ் தட் இன்ஸ்டிங்க்ட் இல்லையா, புரியறதோ புரியலையோ, பாடி லாங்குவேஜில் ஒரு டோனல் டிஃப்ரென்ஸில் ஒரு ரெண்டு வார்த்தையை வச்சுண்டு கான்டெக்ஸ்ட்டை நம்ம வந்து புரிஞ்சுண்டு we can easily extract அவளுடைய ஸ்டான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. அது வந்து ஒரு ஹாஸ்டைல் ஸ்டான்ஸா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டான்ஸான்னு வந்து ஒரு குழந்தை கூட அது புரிஞ்சுன்றோம். இன்னசென்ட் குழந்தை. அதனால அந்த குழந்தையினுடைய மனசுனால ஈஸியாக பிரித்து புரிஞ்சுன்ற முடியும் அந்த குழந்தைக்கு. அதனால் சமாதுஹு, சமாதாங்கிற பதமே வந்து எப்படின்னா மாத்ரா மாதுஹு சதிருஷி சமாதா, அம்மாவுக்கு ஒப்ப இருக்கக்கூடியவள்னு அர்த்தம் சமாதாங்கிறச்சே. அப்போ அம்மாவுக்கு நிகராக இருக்க வேண்டியவள். அவளுடைய வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா அசத்வச்சா. சமாதுஹு அசத்வச்சா, அம்மாவுக்கு ஒப்ப இருக்கிறவ தான். அம்மா பேசிடலை இந்த வார்த்தைகளை அப்படியும் எடுத்துக்கலாம். அம்மாவுக்கு ஒப்ப அவன் நினச்சின்னு இருந்தான் அந்த குழந்தை. ஆனால் அவன் இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசினத்தினால மனசில் அந்த குழந்தையாக இருந்தாலும் பாலகா அப்படி அயம், இந்த குழந்தை ஹிருதா தத்தே, ஹிருதயத்தினால இவன் ஹிருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அதை வச்சுன்னு இருக்கான் மனசில். இதை போய் மனசில் வச்சுக்காத அப்படிங்கிறோமோ இல்லையோ, மனசில் வச்சுன்னு இருக்காங்கிறது தான் இங்கே அர்த்தம். அதுக்கு ஹிருதா தத்தேங்கிற அந்த பதத்துக்கு லிட்ரலாக அதான். அதாவது மனசுலேயே அதையே போட்டு சிந்தனை பண்ணாதான் போனோம். இங்கே வந்து இந்த குழந்தையாக இருந்தால் கூட அம்மா அந்த சமாதா அவளுடைய சுருச்சியினுடைய வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை மனசுலையே போட்டுருக்கேன் இந்த குழந்தை அப்படின்னு அவர் வியக்கிறார். அதனால் இந்த க்ஷத்ரியர்களுடைய தேஜஸ்ஸுங்கிறது ஒரு அஹோ தேஜகா பிரபாவம், அவளுடைய பிரபாவம்ங்கிறது பயங்கரமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுறார். அஹோ தேஜகா க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் பாலோப்பியம் ஹிருதா தத்தே யத் சமாதுஹு அசத்வச்சா. இந்த ரெண்டு ஸ்லோகம் வந்து ஒரு பர்டிகுலர் வியாக்கியானத்தில் இருக்குது. ஸ்ரீதர சுவாமியினுடைய வியாக்கியானத்தில் இல்லை. இது வேற ஒருத்தருடைய வியாக்கியானத்தில் இந்த ரெண்டு ஸ்லோகம் இருக்குது. இருக்கிறதுனால அதை ரெண்டுத்தையும் எடுத்து போட்டிருக்கேன், படிச்சுடலாமேன்னுட்டு. நாரத உவாச்ச क्वयात्येको भवान् वत्स हित्वा स्वगृहं ऋद्धिमत् लक्षयेत्वा अवमत्य अंग संतप्तं स्वजनोत्थया. ஏன்னா முன்னாடி நாரத உவாச்ச, ஒரு நிமிஷம், இங்கே வந்து மைத்ரேய உவாச்ச நாரதர் பிராகங்கிறச்சு நாரதர் சொன்னது அவருடைய மனசில் அவர் வந்து சொன்னது தான் அது மோஸ்ட்லி. இல்லை ஒரு வெளியில் அந்த குழந்தைய பார்த்துட்டு அடா இந்த குழந்தைகிட்ட என்ன ஒரு தேஜஸை பார்க்குறேன், குழந்தையாக இருந்தாலும் இப்படி அவனுக்கு வந்து மனசில் அந்த வார்த்தைகளை வச்சுட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாரத உவாச்சை வந்து துருவனை பார்த்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வார்த்தை.
ஸோ வத்ச குழந்தை ஏகா பவான் குவ யாதி ஸ்வகிருஹம் ரித்திமத்து ஸ்வகிருஹம் ஹித்வா ரித்திமத்து நல்ல ஒரு ரித்தினா செழிப்பு செழிப்புடன் கூடினதான ஸ்வகிருஹம் தன்னுடைய வீட்டை ஹித்வா விட்டுவிட்டு குவ யாதி ஏகா தன்னந்தனியாக நீ எங்க போற துவா அவமத்யா ஹே அங்க ஸ்வஜன உத்தயா அவமத்யா சந்தப்தம் துவா லக்ஷயே ஸ்வஜன உத்தயா உன்னை சேர்ந்த ஒருவர்டேர்ந்து ஏற்பட்ட அவமத்யா அவமானத்தினால் சந்தப்தம் துவாம் லக்ஷயே துவாங்கிறதும் ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் துவாம் சந்தப்தம் துவாம் லக்ஷயே நான் உன்னை எப்படி பார்க்குறேன்னா அப்படியே கொதிக்கிறேன்னு எனக்கு தோன்றது இது தன்னை சேர்ந்தவா தான் சமாதான சொன்னத்தினுடைய இது இங்கே தான் தெரியறது அம்மாவுக்கு சதிருஷமாக ஒருத்தி நினச்சோமே அவள் இப்படி சொல்லிட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஸ்வஜன உத்தையா தன்னை சேர்ந்தவர்கள்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இத்தனை நேரம் வரைக்கும் அவள்கிட்டேருந்து ஒரு அவமானம் வந்துருத்தே அந்த அவமானத்தினால அவமத்யா அவளுடைய ஒரு திரஸ்காரத்தினால சந்தப்தம் துவா லக்ஷயே தவிக்கின்றவனாக உன்னை நான் பார்க்கிறேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். த்ருவ உவாச்ச கிமேதத் பகவன் தியானாத் திருஷ்டம் கிம் யோக ராதசா ந உத்ஸஹே சுருச்சேஹே வாச்சா சமாதாத்தும் மனஹ க்ஷதம். கிமேதத் தியானாத் திருஷ்டம் கிம் யோக ராதசா உங்களுக்கு யோகத்தினுடைய ஒரு செல்வம் ராதஸ்ன செல்வம் யோகத்தினுடைய ஒரு செல்வத்தினால திருஷ்டம் பார்க்கப்பட்டதா அல்லது கிம் ஏதத்து பகவன் தியானாத்து திருஷ்டம் ஹே பகவன் இப்போ நாரதரை பார்த்து தேவரிஷியோ இல்லையோ அதனால துருவன் ஹே பகவன் சொல்லுங்க இந்த ஸ்லோகம் நாரத உவாச்சா துருவ உவாச்சா புக்லயே இல்லையே அதுதான் நான் சொன்னேன் இதுல கிடையாது புக்ல இல்ல இது ஒரு வியாக்கியானத்துல ரெண்டு ஸ்லோகத்தை எடுத்து போட்டிருக்காருன்னு சரி நாங்க எழுதிக்கிறேன் நீங்க எழுதிக்கோங்க ஸோ இது தனியா இருக்கு அதுல இல்ல ஸ்ரீதர சுவாமியும் இதை வியாக்கியானம் பண்ணல அதனாலதான் நான் நம்பரும் போடலை இந்த இடத்துல கிமேதத் பகவன் தியானாத்து திருஷ்டம் கிம் யோக ராதசா தியானாத்து ஏதத்து திருஷ்டம் கிம் இது தியானத்தினால நீங்க பார்த்தேளா அதாவது லக்ஷயே துவாம் சந்தப்தம் உன்னை சேர்ந்தவா யாரோ உன்னை அவமானப்படுத்திட்டா அதனால நீ இப்படி தவிக்கிறேன்னு நான் நினைக்கிறேங்கிறார் இல்லையா அது நீங்க தியானத்தினால பார்த்தேளா இல்லை யோக ராதசா யோகத்தினுடைய ஒரு செல்வம் அந்த தபோதனத்தினால நீங்க பார்த்தேளா கிம் திருஷ்டம் சுருச்சேஹே வாச்சா மனஹ க்ஷதம் சமாதாத்தும் ந உத்ஸஹே என்னால் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய புண்ண சமாதாத்தும் அதை சமாதானம் செய்வதற்கு என்னால் முடியலைங்கிறான் அந்த குழந்தை. சுருச்சேஹே வாச்சா சுருச்சியினுடைய வார்த்தையினால் மனஹா க்ஷதம் மனசில் இருக்கக்கூடிய புண்ண வாயினால் சுட்ட புண்ணு இல்லையா அதனால் அந்த அந்த மனஹா க்ஷதம் அதை சமாதாத்தும் அதை என்னால் இப்போ ஒரு சமாதாத்தும்னா மறுபடியும் சரிசமமாக ஆக்குவதற்கு அதை ஒப்புக்கொள்வதற்கு அங்கீகர்த்தும் ஒப்புக்கொள்வதற்கு ந உத்ஸஹே என்னால் துளி கூட அது ஐ எம் அனேபிள் டு மேக் தட் எஃபர்ட்டுங்கிறது குழந்தை. த்ருவ உவாச்ச கிமேதத் பகவன் தியானாத் திருஷ்டம் கிம் யோக ராதசா ந உத்ஸஹே சுருச்சேஹே வாச்சா சமாதாத்தும் மனஹா க்ஷதம். நீங்கள் இந்த இடத்துல கீழே டிப்பணியில் அந்த புக் இருந்ததுன்னா அந்த டிப்பணியில் பார்ப்பேன் இந்த ரெண்டு ஸ்லோகமும் போட்டிருக்கும் உங்களுக்கு. இந்த நாரத உவாச்சல இருந்து தான் இருக்கும் 27வது ஸ்லோகம் புக்லயே நாங்க எழுதிட்டோம் மேலே. எஸ் நாரத உவாச்ச நாதுனாபி அவமானம் தே சம்மானம் வாபி புத்திரக லக்ஷயாம குமாரஸ்ய சக்தஸ்ய கிரீடனாதிஷு. இப்போ நாரதர் சொல்ல போகிறது எப்படின்னா ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சித்த புருஷனுக்கு அதாவது எப்படி சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜெயோன்னு பார்த்தேன்னா உனக்கு எதுவுமே அவமானம்னும் இல்லை எதுவுமே சம்மானனாங்கிறதும் இந்த உலகத்தில் கிடையாது அப்படி அட்வைஸ் பண்ணுறாரு அந்த குழந்தைக்கு. முதல்ல ஃபஸ்ட்டு நாரதரனுடைய ஒரு இதுவே உபதேசம் அத்வைதபரமாக இருக்குது இந்த இடத்துல. நீ எதுக்கு எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் பொழுது விகல்பமாக இருக்கக்கூடிய இவ்வுலகம் பூரா உங்களுக்கு மாயாஸ்வரூபம் தானே எல்லாமே ஒரு மோகம்தானே இதை எதுக்கு நீ மனசில் போய் வச்சுட்டு இருக்க
விளையாட்டு சாமானை வச்சுட்டு விளையாடுற வயசு உனக்கு, உனக்கு என்ன பெரிய மான அவமானம் இந்த இடத்துல அப்படிங்கிற. வயசு ஆக ஆக தான் நமக்கு வந்து சம்ஸ்காரங்களை ஏற்ற ஏற்ற வி பிகம் மோர் அவேர் ஆஃப் எது நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறா, யார் அவமானப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம். மானம் அவமானம்ங்கிறதே சம்ஸ்காரம் ஏற ஏற தான் நமக்கு வந்து அதெல்லாம் புரியறது சட்டு சட்டுன்னு. இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு என்ன பெரிய விளையாட்டு சாமானை வச்சுட்டு விளையாட வேண்டிய வயசு இல்லையா அப்படின்னு நாரதர் கேட்குறார். ந அதுனாபி அவமானந்தே சம்மானம் வாபி புத்திரக, ஹே புத்திரக குழந்த, கிரீடனாதிஷு சக்தஸ்ய குமாரஸ்ய. கிரீடனம்ங்கிறது விளையாட்டு சாமான், விளையாட்டு பொருளை வச்சுண்டு விளையாடக்கூடிய கிரீடனாதிஷு விளையாட்டு பொருட்களில் சக்தஸ்ய ஈடுபட்டு இருக்கக்கூடிய குமாரஸ்ய குழந்தைக்கு அதுனாபி இப்பவே, அதாவது இப்போ கூட, தே உனக்கு, தே குமாரஸ்ய குழந்தையாக இருக்கக்கூடிய தே உனக்கு, அவமானம் சம்மானம் வாபி அதுனா ந லக்ஷயாமஹா, இந்த சமயத்தில் கூட, அதாவது நீ என்னமோ சுருச்சி வார்த்தையினால எனக்கு புண்பட்டது அப்படின்னு சொன்ன எல்லாம் இருக்கலாம், இல்லை அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணினா கூட நாரதர் டைரக்டாக கேட்குறது என்ன, இந்த சமயத்தில் கூட அதுனாபி தே விளையாட்டு சாமானில் ஈடுபட்டு இருக்க வேண்டிய உனக்கு வயசு, விளையாட வேண்டிய வயசு, இந்த சமயத்தில் என்ன அவமானம் சம்மானம்ங்கிறது ந லக்ஷயாமஹா, எதுவுமே எனக்கு வந்து இங்கே தெரியலையே அப்படிங்கிறார் நாரதர். அவமானம்ங்கிறது ஒரு இன்சல்ட், சம்மானம்னா ஒரு ரெஸ்பெக்ட். இந்த குழந்தைக்கு வந்து ஒரு இது அவார்டு கொடுத்தாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்க போகிறது, ஒன்றும் பெருசாக தெரிய போகிறது இல்லை. கான்சலேஷன் ரிவார்டும் ஒன்று தான், ஃபஸ்ட் பிளேஸும் ஒன்று தான், மேடையில் நிற்க வச்சு எதையோ கொடுத்தா அவ்வளவுதானே அது சந்தோஷமாக இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறார். ஒரு விளையாட்டு பொருள் கிடச்சிது, அப்படி தானே நீ இருக்கணும், உனக்கு இந்த மாதிரி ஒரு அவமானமோ சம்மானமோ கிடையாது. விகல்பே வித்தியமானே அப்படி நஹி அசந்தோஷஹேதவஹ பும்சஹ மோகமிருதே பின்னா எல்லோகே நிஜ கர்மபிஹி. பெரிய ஒரு அத்வைத அட்வைஸிங்கு. விகல்பே வித்தியமானே அப்படி, விகல்பே மானம் அவமானம்ங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் கூட, அப்படியே இந்த வயசில் நீ வந்து விளையாட்டு சாமானில் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய வயசாக இருந்தாலும், விகல்பே வித்தியமானே அபி பலவிதமான ஒரு அவமானம், இந்த மான அபமான விவேகே சத்தியபிங்கிறார். விவேகம்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன், அந்த பிரித்தறிதல், இது மானம் இது அவமானம், இது வந்து எனக்கு இவா ஒரு பகுமானத்தை கொடுக்குறா, இவா என்னை வந்து அவமதிக்கிறா அப்படிங்கிற விவேகம் இருந்த பொழுதிலும், சத்தியபி வித்தியமானே அப்படி இருந்தால் கூட, பும்சஹா மோகம் ரிதே நஹி அசந்தோஷஹேதவஹ, அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மோக கல்பிதமே தவிர எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு மோகத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது தனித்தனியா அப்படிங்கிற. எல்லாமே மோகத்துக்குள்ளே வரக்கூடிய விஷயம்தான். மோகம்ங்கிறச்சு என்ன, மோக கல்பிதாக ஏவங்கிறார். பின்னாக ந சந்தி, இந்த லோகத்தில் எதுவுமே அசந்தோஷ ஹேதவா பின்னாகவா மோகம் ரித்தே பின்னாக ந சந்தி. இது எப்படி அன்வயம் பண்ணுங்கிறது சொல்லிடுறேன். முதல்ல எப்படின்னா, விகல்பே வித்தியமானே அப்படி, மானம் அவமானம்னு நம்ம வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரித்து நம்ம புரிஞ்சுண்டா கூட அதிலேருந்து துக்கப்படணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. இந்த மானமோ அவமானமோ அசந்தோஷ ஹேதவா ந பவந்தி, அதை தனியாக பிரிச்சுருக்கும். அப்படின்னா என்ன, என்னை இவா அவமானப்படுத்திட்டாங்கிறதுனால துக்கப்படுறதோ, இவா எனக்கு வந்து ஒரு பகுமானம் பண்ணிட்டா, இவா எனக்கு வந்து ஒரு பகுமானம் பண்ணலைன்னு சொல்லி ஒரு சந்தோஷமோ, ஒரு மிகுதியான ஒரு சந்தோஷமோ அந்த இடத்துல வரணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற. அசந்தோஷ ஹேதவகாங்கிறத மாத்திரம் இங்கே சொல்கிறதுனால என்னன்னா, இந்த இடத்துல பர்டிகுலர்லி துருவனுக்கு சந்தோஷம் இல்லாத துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஹேத்துவாக தான் இருக்குது அவனை அனுபவித்த விஷயம். ஆகையினால வெறும் அசந்தோஷ ஹேதவகா நங்கிறார். இந்த மானம் அவமானம்னு எல்லாருமே வந்து சந்தோஷத்தை தான் தேடி போகிறோம், அதனால சந்தோஷத்தை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. அண்ட் நம்ம சந்தோஷத்தில் இருக்கிறச்சே இந்த மாதிரி யாரும் காட்டுக்கு போக மாட்டா.
துக்கம் இருக்கிறச்சே தான் காட்டுக்கு போறா. ஏன் உனக்கு நீ துக்கப்படணும்? இது மானம் இது அவமானம்னு உங்களுக்கு விகல்பம் தெரியறது, ஆகையினால துக்கப்படுற. நீ துக்கப்படணுங்கிற அவசியமே இல்லையே அப்படிங்கிறார் நாரதர். விகல்பே வித்தியமானே அப்படி, இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருந்த பொழுதிலும் அசந்தோஷ ஹேதவகா நஹி, இவைகளெல்லாம் ஒரு துக்கத்திற்கு காரணமாக ஆகாது. ஏன்? பும்சகா ஒரு மனுஷனுக்கு மோகம் ரிதே, மோகத்தை தவிர, ரிதேங்கிறது எக்ஸெப்ட் மோகம், பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து பின்னாக ந சந்தி. இந்த நவை இங்கே திருப்பியும் இங்கே எடுத்துக்கணும் ரெண்டாவது லைனில். மோகத்தை தவிர வேற எதுவுமே பின்னம் கிடையாது. அப்படின்னா என்ன? இவனால ஒரு அபமானம் ஏற்பட்டது, மான ஹேத்து அபமான ஹேத்து அப்படின்னு பின்ன பின்னமாக 10 வஸ்து கிடையாது நமக்கு. இவன் எனக்கு வந்து தலையில் கிரீடத்தை வச்சுட்டான், அதனால இவனை நான் வந்து எனக்கு ஹீ இஸ் மை அக்செப்டட் பர்சன். ஏன் இவன் என்னை வந்து இப்போ உனக்கு என்ன தெரியும்னு என்னை கேட்டுட்டான், அதனால ஐ டோன்ட் லைக் ஹிம் அப்படின்னு சொல்லி ஒரு துக்கத்துக்கு ஹேத்துவாக வச்சுட்டு இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பின்னமாக நம்ம 2 பேரை பார்க்கறது கிடையாது. எல்லாமே மோகம்ங்கிற ஒரு பர்வியூவில் தான் இது எல்லாமே வருது. ஆகையினால பும்சகா ஒரு மனுஷனுக்கு இந்த நிஜ கர்மபிகி லோகே எது பவதி, எல்லாமே வந்து நிஜ கர்மபிகி தானே நடக்கிறது. ஆகையினால மோகம் ரிதே, மோகத்தை தவிர வேறுபட்டதாக எதுவுமே கிடையாது. அதுக்கு ரீசனிங் அடுத்த செக்ஷன். எது லோகே நிஜ கர்மபிகிங்கிறார். என்ன ரீசனிங்? லோகே எது சுகம் துக்கம் வா, இந்த உலகத்தில் சுகம் துக்கம்னு நம்ம எதை பார்க்குறோமோ தது நிஜ கர்மபிகி ஏவ, தன்னுடைய கர்மாவனால தான். போன தடவை அந்த அத்தியாத்ம ராமாயணத்துலேருந்து சொன்னேன், சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாத்தா பரோ ததாதி இதி குபுத்திரேஷா அகம் கரோமீதி விருதா அபிமானஹ ஸ்வகர்ம சூத்ரே கிரதிதா ஹி லோகா. தன்னுடைய கர்மாங்கிற ஒரு சூத்திரம், அந்த கயத்தினால தான் கட்டப்பட்டிருக்கு இந்த லோகம்ங்கிறது. அப்போ நிஜ கர்மபிகி, தன்னுடைய ஒவ்வொரு செயல்னால தான் லோகத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான், இல்லைன்னா ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறான். இந்த சுகமோ துக்கமோ இன்னொருத்தர் செய்யக்கூடிய மானம் அவமானத்தினால வர்றது கிடையாது. ஏன்னா மானமோ அவமானமோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரகிருதி மோகத்தினுடைய ஒரு பின்விளைவுகள் தான். அதனால் மோகம் ரிதே, மோகத்தை காட்டிலும் பின்னாக ந சந்தி, ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ரைட்டா? விகல்பே வித்தியமானே அப்படி நஹி அசந்தோஷ ஹேதவஹ பும்சஹா மோகமிருதே பின்னாக எல்லோகே நிஜ கர்மபிஹி. மேலும் பரிதுஷ்யேத் ததஸ்தாத தாவன்மாத்திரேண பூருஷா தெய்வோபசாதித்தம் யாவத்து வீக்ஷ்ய ஈஸ்வரகதிம் புத்தா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உபசம உபதேசேன நிர்வர்த்தயதி. இந்த இடத்துல உபசம உபதேசம், உபசமங்கிறச்சே எல்லாத்தையும் அடக்கிடணும். நீ எதுக்கு இப்போ மானம் அவமானம்னு நீ யோசிச்சுட்டு இருக்க? என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு சந்தோஷப்படேன். இது நமக்கு இல்லைன்னு சொல்லி பேசாத இருக்க வேண்டியதானே. அப்பா மடியில் உட்கார விடலையா, ஓகே ரைட்டு, இந்த ஜென்மத்தில் நீ வந்து என் வயத்தில் பிறக்கல அதனால நீ வந்து உட்கார முடியாதுன்னு சொன்னாலும் ஓகே ரைட்டுன்னு உட்கார வேண்டியதானே. ஒரு ஃபேட்டலிஸ்ட் ஆட்டிடியூட சொல்கிறாரு இங்கே நாரதர். ஃபேட்டலிஸ்ட் ஆட்டிடியூட்னா என்ன? தெய்வேன தேயம் அப்படின்னு விட்டு பேசாத உட்கார வேண்டியதானே அப்படிங்கிற. புதா ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன். என்ன குழந்தைக்கு சொன்னா புரியுமா பாகினி? அந்த நாரதர் சொல்றது ஓகே, பட் சின்ன குழந்தைக்கு சொன்னா அதெல்லாம் புரியுமா? அதுக்கு இதெல்லாம் நமக்கு அட்வைஸ். நமக்கு தான் குழந்தை சொல்லிடும், நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், இருந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு வந்து மனசில் என்னால் ஒத்துக்க முடியாது, எனக்கு ஒரு பெரிய உத்கிருஷ்டம் ஸ்தானம் வேணும்னு அந்த குழந்தை சொல்லிடுறேன். புரிஞ்சுன்னு இருக்கே, புரிஞ்ச பதில் சொல்கிறானே துருவன் பின்னாடி, அதுதான் அழகு. புரியும், என்ன புரியும், ஏதோ ஓரளவுக்கு சொல்ல 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 நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாளில் நடக்காது இல்லையா? ஊற ஊற கல்லும் தேயுங்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த உபதேசம் வந்து தினந்தோறும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் சொல்லிகிட்டே வரோம் வச்சுக்கோங்களேன். அப்போது எங்கேயாவது இட் வில் பிகம் ஒரு செகண்ட் நேச்சராக ஆகிடாது.
நேச்சர் அது இல்லாட்டா கூட ஒரு பழக்கத்தில் ஒரு 20 வயசு 25 வயசு வர்றச்சே நம்ம சின்ன வயசுல இருந்தே போட்டின்ட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தானாக அது நின்னுடாது மைண்டில். 5 வயசு குழந்தைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த 5 வயசு குழந்தையினுடைய ரிட்டென்ஷன் பவர் யோசிச்சு பாருங்க. குழந்தைகள் வந்து பசுமரத்தாணி மாதிரி 5இல் விளைந்தது 50இல் விளையாதும்பாங்க. அந்த மாதிரி 5ல் நமக்கு வந்து சொல்லிட்டோம்னா 50ல் புரியாது. அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். குழந்தைகள் வந்து if they lose something, if you அவளை கன்சோல் பண்றது don't lose heart, you can do something னு சொல்றோம் இல்லையா? ஆமா. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரல, அழ ஆரம்பிச்சதுன்னா அவளுக்கு பிரைஸ் வரலன்னா you try to console them and they try to develop that. எக்ஸாக்ட்லி. அந்த அது மாதிரி நார்மல் லெவல்ல அப்படி எடுத்துட்டுலாமே. அப்படி எடுத்துக்கலாம். Interesting that you say that. I have a friend who's the principal of a school in Toronto, and she typically tells her children when they all come and say, "That's not fair. He did this to me. That's not fair." Who says the world is fair? This is not fair. She starts so early. So imagine, நீங்க சொல்ற மாதிரி, when you tell the kids, who says the life is fair? Right. அதுலேருந்து புகட்ட ஆரம்பிச்சா, you know, yeah, this is not fair, but I need to do what I need to do. Exactly. யத்பாவ்யம் தத்பாவ்யம்னுட்டு மைண்டில் அப்போவே ஒரு கிரிப்பில் உட்காந்துடலாம்ல குழந்தைக்கு. அண்ட் ஃபெயிலியர்ஸ் வில் கம். வந்துட்டு போட்டோம், என்ன இப்போ அடுத்த ரவுண்டு நான் பார்த்துக்கிறேனே அப்படிங்கணும். அந்த ஸ்போர்ட்டிவ் ஆட்டிடியூட் கொண்டு வருது. ஆமாம், that's it. இல்லையா? if you lose next time you can win. வந்துட்டு போகிறது பார்த்துக்கலாமே. இட் ஷுட் பி ஒரு பின்னாடி இன்னொரு இடத்துல சொல்லுவார் நாரதர், ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்ம லைஃப்பில் வந்து 3 விதமான பீப்புளை நம்ம பார்க்குறோம். குண அதிகம், குண அதமம் அண்ட் சமானம். அப்படி தான் நம்ம லைஃப் 3ஆக பிரிச்சு விடுறார் நாரதர். எப்படி ஒருத்தரோடையும் டீல் பண்ணணுங்கிறத சொல்கிறார். இது அழகான ஒரு அட்வைஸ் இந்த இடத்துல. பரிதுஷ்யே ததஸ்தாத தாவன்மாத்திரேண பூருஷா தெய்வோபசாதிதம் யாவத்து வீக்ஷ்ய ஈஸ்வர கதிம் புதஹாங்கிற. அப்போ ஈஸ்வர கதிம் புதஹா வீக்ஷ்ய பரிதுஷ்யது. ஏன்னா நம்ம கர்ம நிர்மிதம் ஏவ இந்த லோகம் உங்களுக்கு வந்து அனுபவிக்கிறது. அவரவருடைய கர்மா என்னவோ அந்த கர்மா பேகேஜோடு தான் நம்ம வரோம். அந்த பேகேஜை ஒன்றொன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம அனுபவிக்கிறோன்னு இருக்கையில் அவ்வளவு தூரம் எடுத்துக்கணும் இந்த ததகாங்கிறதுக்கு. ஆகையினால் என்ன, கர்ம நிமித்தம் தான் நிஜ கர்மபிகி ஏவ லோகே சுகம் துக்கம் வா அனுபூயத்தேன்னு இருக்கிறதுனால ஹே தாத்தா தாவன் மாத்திரேன பரிதுஷ்யேத்து, நம்ம கர்மானுசாரத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் நமக்கு கொடுக்குறாங்கிற அந்த ஈஸ்வர கதியை பார்த்துட்டு யாவத்து வீக்ஷ்ய, யாவத்து ஈஸ்வர கதிம் தெய்வோபசாதிதம் வீக்ஷ்ய, ஈஸ்வரனுடைய கதி ஈஸ்வரனுடைய போக்கு எப்படி இருக்கோ தெய்வ உபசாதித்தம் நம்மளுடைய கர்மானுசாரேன நமக்கு வரக்கூடிய சுகம் துக்கம் இவைகளையும் பார்த்துவிட்டு அந்த ஈஸ்வரனுடைய ஆனுகூல்யம் அனுக்கிரகம் இல்லாமல் எந்த ஒரு எஃபர்ட்டும் நமக்கு பலனை கொடுக்க போகிறதில்லை அப்படின்னு தீர்மானம் இருக்கணுங்கிறார். அதுதான் இங்கே ஸ்ரீதர சுவாமி அந்த ஈஸ்வர கதிங்கிறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறார். தெய்வ உபசாதித்தம் வீக்ஷியங்கிறோம். தெய்வத்தினால கொடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், பலானுமேயாக கர்மா. நம்ம என்ன கர்மாவை செஞ்சோம் முன்னாடி ஜென்மாவில்னு நமக்கு தெரியாது. என்ன நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவத்தை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும்னா, ஏதோ ஒரு கர்மா நம்ம பண்ணியிருக்கணும், ஆகையினால இப்படி அனுபவிக்கிறோம். அப்போது எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி வருதுன்னு நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் அந்த இடத்துல. அதுக்காக சொல்றார் ஈஸ்வரகத்தின் 5 வயசு குழந்தைகளுக்கே கர்மா உண்டுங்கிறீங்களா? எல்லா குழந்தைகளுக்கும் உண்டு. எல்லாருக்குமே பிறக்கறச்சேயே நம்ம பேகேஜோட தான் வரோம். ஆனால் அதை அனுபவிக்கிறதுங்கிறது எந்த வயசில் அனுபவிக்கிறான்னா அது நினைவு தெரிஞ்சுதான். அது அந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவார். மாண்டூக்கிய ரிஷியா யாரோ ஒருத்தர், அவர் வந்து கழுவில் ஏற்றினாம்பா. ஏன்னா சின்ன வயசில் அவர் வந்து இந்த விட்டில் பூச்சியோ ஏதோ ஒரு பூச்சியினுடைய ரெக்கையெல்லாம் பிச்சார். அந்த 5 வயசில் பண்ண கர்மா வந்து வருது அப்படின்னுட்டு அனுபவம் வேற, செய்யற செயலினுடைய ஒரு பின்விளைவுங்கிறது வேற. ஸோ அது கதையில வரும், நலாயினி கதையில வரும் அது இல்லையா? அப்போ ஆக்சுவலி அவர் வந்து யமனோட சண்டை போடுவார். எது மாண்டவியர், அதே மாண்டவிய மகர்ஷி தானே யமனுக்கே சாபம் கொடுக்கிறார்.
கரெக்ட். வந்து விதுரா போய் பராந்துட்டு. ஆமா ஆமா, ஏன்னா 5 வயசு குழந்தைக்கு வந்து என்ன ரைட் ராங் தெரியும், அதுக்கு ரைட் ராங் தெரியாது. அதனால அந்த இட் டஸ் நாட் அக்ரூ எனி பாப புண்ணியம். அதனால நீங்க எப்படி எனக்கு வந்து இந்த ஒரு இதை கொடுக்கலாம் அப்படின்னுட்டு மாண்டவியர் தான் கேட்குறாரு. கரெக்டு தான். ஆனால் நம்ம வர்ற பேகேஜுங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையோ, அது நம்மளால வந்து அதனால பிராரப்த கர்மானால தான் இந்த சரீரத்தை எடுத்தாச்சு. அது ஒன்று. அது 5 வயசா இருந்தாருன்னா 1 வயசா இருந்தாருன்னா சரீரம் வந்துருத்துனாலே ஒரு பிராரப்த கர்மா அங்கே இட் இஸ் ஆக்டிங். அதுக்கு மேலே வந்து நமக்கு பல அனுபவிக்கவே பிறக்கிறச்சேயே ராஜாவா சில பேர் பிறக்கிறான், பிறக்கிறச்சேயே வந்து பிக்ஷுக்கனா சில பேர் பிறக்கிறான் இல்லையா? அது என்ன, அதுவும் ஏதோ ஒரு முன்னாடி இருந்த கர்மாவனால தானே இங்கே பிறக்கிறா. அப்போ 1 வயசுல அந்த கர்மாங்கிறது ஆக்ட் ஆகுது. அவ பண்ற செயலுக்கு வேணா பின்விளைவு வரக்கூடாதுன்னுட்டு மாண்டவியர் ஆர்கியூ பண்ணாரே தவிர, உங்களுக்கு வந்து ஏற்கனவே பண்ண கர்மா வில் என்சியூ, அதை நம்ம தடுக்க முடியாது. சஞ்சித கர்மா இருந்துன்னு தான் இருக்கு. ஆகாமி இது பிராரப்த கர்மாவனால அது ஆரம்பிச்சு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பலனை. வந்து கர்ம பலன் இனோவேட்டிவ். எஸ், இப்போ வரது தெரியாது. ஆமா. பட் இந்த குழந்தைகள் பண்ற கர்மா வந்து இந்த மாண்டவியருக்கு அப்புறம் தர்மராஜா ஹஸ் அக்ரீட். அவ குமாரனா இருக்க பாப்பம்னா பித்திருக்களை சேரும், பிதாக்களை சேரும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு டிசிஷன் இஸ் ரீச் அப்படின்னு வரும் மாவன். ஏன்னா குழந்தை சின்ன குழந்தை ஏதோ பண்ணா தப்புக்கு அந்த பனிஷ்மெண்ட் the parents has to take care. So it is for the parents fault. நாங்க அப்படி அதுலேருந்து சிஸ்டம் மாறிதுன்னு மகாபாரதத்துல அந்த கதையில வரும். Because small child, when it makes fix, you can't punish him. No, correct. He doesn't know the right wrong. அப்படினா the system is changed after that ன்னு வரும் அதுல. அவ்வளவுதான். கரெக்ட், வாஸ்தவம் தான். ஏன்னா அந்த விதுரரா பிறக்கிறதும் துவாபர யுகத்துல தானே உங்களுக்கு இந்த மாண்டவியருடைய கதையும். ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியாதே, அப்போ மனுஷா எப்படி இருந்தாங்கிறதும் இல்லையே. ஸோ இனிமே வரவாளுக்கு குழந்தை பருவத்தில் ரைட் ராங் தெரியாத போது ரைட் ராங்கை சொல்லித்தர வேண்டியவா பேரண்ட்ஸு. அதனால பேரண்ட்ஸுக்கு போகிறது ரைட். ஸோ ஈஸ்வர கதிம் வீக்ஷ்ய ஈஸ்வர ஆனுகூல்யம் வினா ந உத்தியமாக பலஹேதவः இதி ஞாத்வா பரிதுஷ்யேத் சந்தோஷமேவ குறியாத்துங்கிறார். இந்த இடத்துல வந்து அவமானத்தினால எனக்கு துக்கம் வந்தது, அவன் என்னை வந்து பகுமானம் கொடுத்தா, எனக்கு சம்மானனா பண்ணா, அதனால எனக்கு வந்து சந்தோஷம் வருதுங்கிற பேச்சே கிடையாது. எதுவாக இருந்தாலுமே ஈஸ்வர ஆனுகூல்யம், அவ்வளோதான். ஈஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் என்னுடைய உத்தியமம், அதாவது எனி எஃபர்ட்டு ஒரு பலனை கொடுக்கறது அப்படின்னா அது வந்து ஈஸ்வரனுடைய ஒரு அனுகிரகம் தான். ஈஸ்வரன் இஸ் ஈக்குவல் டு தெய்வம். நமக்கு அங்கே வித்தியாசமே கிடையாது. ஃபேட்டும் பகவானும் ஒன்று தான் அந்த இடத்துல. 5 உருவங்கள் எடுக்கும் பொழுது காலரூபியாகவே பகவானும் இருக்காருன்னுட்டு இங்கேயும் பார்த்தோம், விஷ்ணு புராணத்துலையும் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் தெய்வ உபசாதித்தம், தெய்வத்தினால உபசாதித்தம் பிராபித்தம் கொண்டு வரப்பட்டதான இந்த ஒரு என்ன அனுபவம் நமக்கு இருக்கோ, சுகமோ துக்கமோ, அதை பார்த்து தாமன் மாத்திரேன பூருஷா பரிதுஷ்யேது, இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுத்தணுங்கிற, சந்தோஷமாக இருக்கணுங்கிற, நமக்கு இதுதான் பகவான் கொடுத்துருக்கான் ரைட்டு அப்படின்னுட்டு எடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். இதுக்காக ஓன உட்காந்துடக்கூடாதுங்கிறார். நர்வஸ் பிரேக் டவுன் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஸ்லோகம் இதெல்லாம். பரிதுஷ்யே ததஸ்தாத தாவன் மாத்திரேன பூருஷா தெய்வோபசாதித்தம் யாவத் வீக்ஷ்ய ஈஸ்வரகதிம் புதா அத மாத்ரா உபதிஷ்டேன யோகேன அவருருத்சசி யத் பிரசாதம் சவை பும்சாம் துராராத்யோ மதோமமா. நான் சொல்கிறது நீ வந்து இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ, ஏன்னா நீ வந்து பண்ணுற ஒரு உத்தியமம்ங்கிறது இருக்கே, உன்னுடைய எஃபர்ட் இப்போது பகவானுடைய திருவடியை நினச்சிட்டு அப்படியே அடக்கி அவன்கிட்டேருந்து ஒரு பெரிய உத்கிருஷ்டமான பதவியை அடையணும்னு தானே நினைக்கிறான் துருவன் இப்போது. அது இருக்கே மாத்ரா உபதிஷ்டேன, அம்மா உபதேசம் செய்த யோகேன யோக மார்க்கத்தினால் எது பிரசாதம் அவருருத்சசி, யாருடைய பிரசாதத்தை அவரோடும் பிராப்தும் இச்சசி, அவரோத்தும் இச்சசி. அவருணத்தின ருணத்தின தடுக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே அவருணத்தின கவரணும்னு ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். யாரோட தான் அடையணும்னு ஆசைப்படுறியோ, யூஸ்வலி ஆவரணம்ங்கிற மாதிரி அந்த அவருணத்தினா டோட்டலி நம்முடையதாக ஆக்குவதுங்கிறது அர்த்தம். இங்கே அதே போல்
அவருருத்சசிங்கிறச்சு பிராப்தும் இச்சசின்னு அர்த்தம். யோக மார்க்கத்தினால அம்மாவனுடைய உபதேசத்தினால, அதங்கிறது இங்க விகல்பேனன்னு எடுத்துக்கணும். அதர்வைஸ் இஃப் யூ வாண்ட் இன்ஸ்டெட் இஃப் யூ வாண்ட் டு அடாப்ட் யோக மார்க்கம், மாத்ரா உபதிஷ்டேன அம்மாவனால உபதேசம் செய்யப்பட்ட யோகேன யோக மார்க்கத்தினால், யத் பிரசாதம் எந்த பகவானுடைய ஒரு பிரசாதத்தை அவர் உருத்சசி அடையணும்னு ஆசைப்படுறையோ அது எப்படி இருக்குன்னா, சஹா பும்சாம் துராராத்யா இதி மம மதா. அது அந்த ஒரு எஃபர்ட் இருக்கே, சஹாங்கிறது அந்த உத்தியமஹாங்கிறதுக்கு போகிறார். துஷ்கரஹா தவ அயம் உத்தியமஹாங்கிறத கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த சஹாங்கிறது. அந்த உன்னுடைய எஃபர்ட்டுங்கிறது இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். துராராத்யா துஷ்கரஹா, இட் இஸ் அ டிஃபிகல்ட் ப்ராசஸ் ஃபார் பீப்புள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாரதர் இங்கே சொல்கிறார். ஸோ அத மாத்ரா உபதிஷ்டேன யோகேன அவருருத்சசி யத் பிரசாதம் சவை பும்சாம் துராராத்யோ மதோ மம. இன்னும் இருக்குது, இது அடுத்த செஷனில் பார்ப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்ய அஸ்தி ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ. பார்ப்போம்.